ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ் சார். பிசி எக்ஸாம் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். முற்றொருமையை பயன்படுத்தி 9k² - 25ஐ காரணிப்படுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 9k² 3k² எழுதலாம். 3k the whole square minus 25 5² எழுதலாம். இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா a² - b² ஃபார்முலா இருக்குது. a² - b² ஃபார்முலா வந்து a + b × a - b. அப்போ இதை போடும்போது 3k + 5 3k - 5ன்னு இருக்கும். இதுதான் இதோட ஆன்சர். அதாவது ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஒரு சங்கேத மொழியில் FACT என்பது IDFW என எழுதப்பட்டால் SWAN என்பது எவ்வாறு எழுதப்படும் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து ABCD ஃபுல்லாக எழுதிக்கலாம். A B C D E F G H I J K L M N O P Q R S T U VWXYZ. எஃப்க்கு அடுத்தது வந்து ஐ இருக்குது. எஃப்க்கு அடுத்தது ஐ எங்கே இருக்குது? 2 எழுத்து தள்ளி இருக்குது. அதே மாதிரி ஏக்கு டி இருக்குது. ஏக்கு வந்து 2 எழுத்து தள்ளி டி இருக்குது. அடுத்தது சிக்கு 2 எழுத்து தள்ளி எஃப் இருக்குது. டிக்கு 2 எழுத்து தள்ளி டபிள்யூ இருக்குது. இப்போ SWANக்கு பார்ப்போம். எஸ்ஸுக்கு 2 எழுத்து தள்ளி என்ன இருக்குது? வி இருக்கா? வி. அடுத்தது டபிள்யூக்கு 2 எழுத்து தள்ளி என்ன இருக்குது? டபிள்யூக்கு 2 எழுத்து தள்ளி இசட் இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது? ஏக்கு 2 எழுத்து தள்ளி டி இருக்குது. எண்ணுக்கு 2 எழுத்து தள்ளி என்ன இருக்குது? எண்ணுக்கு 2 எழுத்து தள்ளி கியூ இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் வந்து VZDQ. இதுதான். அடுத்த கொஷின். ஒரு நிறுவனத்தின் வெவ்வேறு துறைகளில் வேலை பார்க்கும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை மற்றும் ஆண் பெண் சதவீதம் இது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அனைத்து துறைகளிலும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணியாளர்கள் உள்ளனர்? அதுதான் சிம்பிள் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதோட ஆன்சர் வந்துடும். இதை கொடுத்துருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 3310 கிடைக்கிது. நெக்ஸ்ட் கொஷின். நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு ஆசாரக்கோவை. இதில் நன்றியறிதல் என்பது பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் சி, பிறர் செய்த உதவியை மறவாமை. அடுத்த கொஷின். நகரம் ஏவிலிருந்து நகரம் பி செல்ல 4 வழித்தடங்கள் உள்ளன. நகரம் பியிலிருந்து நகரம் சி செல்ல 6 வழித்தடங்கள் உள்ளன. நகரம் ஏயிலிருந்து நகரம் சி செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிள் கொஷின் தான். அதாவது நகரம் ஏ டு பி அது வந்து 4 இன்ட்டு நகரம் பி டு சி இன்ட்டு 6. அதாவது 4 × 6 தான் வரும். அதாவது 24. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். சிறுவர்கள் வரிசையில் கோபி இடமிருந்து 7வது இடத்திலும் வெங்கட் வலமிருந்து 12வது இடத்திலும் உள்ளனர். அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் கோபி 22வது இடத்திற்கு வருவார். வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர்னு கேட்டிருக்காங்க. இதுவும் சிம்பிள் கொஷின் தான். இது லெஃப்ட் சைடு இருக்குல்ல, அதாவது 22 + 12 - 1 இப்படி தான் போடணும். அதுக்கு ரைட் சைடு ப்ளஸ் லெஃப்ட் சைடு -1. இது வந்து 34 - 1 வந்து 33 தான் இதோட ஆன்சர். இந்த கொஷின்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.